வணக்கம். இது உங்களுக்கான ஒரு சிறப்பு பார்வை. இன்னைக்கு நாம கென் வில்ப்ரோட ஒரு முக்கியமான புத்தகம், த மேரேஜ் ஆஃப் சென்ஸ் அண்ட் சோல், அதாவது புலன் மற்றும் ஆன்மாவின் திருமணம், இதோட முழுமையான சாராம்சத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, வில்பரோட இந்த முயற்சி ரொம்ப காலமா பிரிஞ்சு நிக்கிற ரெண்டு பெரிய விஷயங்களை இணைக்க பாக்குது. ஒன்னு நம்ம நவீன அறிவியல், இன்னொன்னு தொன்மையான ஆன்மீக ஞானம், அதாவது மதம்னு வச்சுக்கலாமே. சரி, இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பனிப்போர் மாதிரி கலீலியோ காலத்துல இருந்தே இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? ஆமா, அந்த வரலாற்று பின்னணி ரொம்ப முக்கியம். அந்த முடிச்ச அவிழ்க்க முடியுமாங்கிறது தான் வில்பரோட பெரிய கேள்வி. இதுக்கு அவர் ஒரு பழைய ஐடியாவை கையில் எடுக்கிறாருன்னு சொன்னீங்க. இருப்பின் மாபெரும் சங்கிலி, கிரேட் செயின் ஆஃப் பீயிங். அதேதான். அதுதான் இந்த ரெண்டு உலகத்துக்கும் பாலாமா இருக்கும்னு அவர் நம்புறாரு. சரி, முதல்ல இந்த பிளவு எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் பாத்துடலாமா? பேசாம துல்லியமா அளந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் நவீன அறிவியலோட ஆரம்பம். ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த அறிவியல் பார்வை அது வரைக்கும் கேள்வியே கேட்காம ஏத்துக்கிட்டு இருந்த மத நம்பிக்கைகளை கொஞ்சம் கொஞ்சமா அரிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கலீலியோ கதை தெரிஞ்சது தானே, சயின்ஸுக்காக நின்னதுக்கு அவர் பட்டப்பாடு. அதுவே போதும். அறிவியலுக்கும் மதத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரையா புல் எழும்ப ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஆண்ணான்னு ஒன்னு இருக்கானே கேட்கிற நிலைமை. இதுதான் வில்பர் சரி பண்ண நினைக்கிற விஷயம். சும்மா ரெண்டு பேரும் கொஞ்சம் அனுசரிச்சு போங்கன்னு சொல்லாம ஒரு உண்மையான ஒருங்கிணைப்பு. அதாவது அறிவியல் அதோட பார்வையிலையும் மதம் அதோட பார்வையிலையும் ஏத்துக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்க முடியுமான்னு பாக்குறாரு. அதுக்கு ஒரு பொதுவான அடித்தளம் வேணுமே. கரெக்ட். அதுக்குதான் அவர் சொல்றார், உலக மதங்கள் எல்லாத்துலயும் பொதுவா ஒரு கருத்து இருக்கு. ஹட்டன் ஸ்மித் மாதிரி அறிஞர்கள் எல்லாம் இத பத்தி பேசுறாங்க. அதுதான் அந்த இருப்பின் மாபெரும் சங்கிலி. இது ஒரு படிநிலை அமைப்பு மாதிரி. கீழே பருப்பொருள், அதாவது மேட்டர். மேட்டர். அதுக்கு மேல உடல், அப்புறம் மனம், அப்புறம் ஆன்மா, கடைசியா ஆவி, ஸ்பிரிட். இப்படி அடுக்கடுக்கா. சில பேர் 3 நிலைன்னு சொல்லுவாங்க, சிலர் 5, சிலர் 7, 12க்கு மேல கூட சொல்லுவாங்க. ஓ, இது ஒரு பில்டிங் மாதிரி. ஒவ்வொரு ஃப்ளோரும் தனி, ஆனா கீழே இருக்கிற ஃப்ளோர் இல்லாம மேல போக முடியாது. சரியா சொன்னீங்க. அதுதான். ஒவ்வொரு உயர் நிலையும் அதுக்கு கீழே இருக்கிறத தாண்டி உள்ளடக்குது. டிரான்சென்ஸ் அண்ட் இன்க்ளூட்ஸ். கணிதமார் தான். கூட்டல் கழித்தல அல்ஜிப்ரா தாண்டி போகுது. ஆனா அது இல்லாம அல்ஜிப்ராவும் இல்லையா? ஆமா ஆமா. அதே மாதிரி ஒவ்வொரு நிலைக்கும் அதை ஆராய ஒரு அறிவுத்துறை இருக்கு. பிசிக்ஸ், பயாலஜி, சைக்காலஜி, தியாலஜி, மிஸ்டிசிசம், இப்படி. அப்போ அறிவை பெறவும் வேற வேற வழிகள் இருக்கணும். நிச்சயமா. புனித போனவென்ச்சர் சொன்ன மாதிரி 3 கண்கள் இருக்குன்னு சொல்றார் வில்ஃபர். சதையின் கண் நம்ம ஐபுலன்கள், மனதின் கண் நம்ம பகுத்தறிவு, லாஜிக், அப்புறம் தியானத்தின் கண் உள்ளுணர்வு, ஆன்மீக பார்வை. இந்த மாபெரும் சங்கிலி பார்வைக்கு நவீன காலத்துல என்னாச்சு? சயின்ஸ் வந்ததும் எல்லாம் மாறிடுச்சே. ஆமா, நவீன அறிவியல் வந்த பிறகு கவனம் முழுக்க பருப்பொருள் ஆற்றல் மேல போயிடுச்சு. இந்த உலகத்தை சயின்ஸ் வழியா மட்டும்தான் புரிஞ்சிக்க முடியுங்கிற கருத்து பலமாயிடுச்சு. அதனால அந்த ஆன்மீக பார்வை, அந்த மாபெரும் கூட உடைஞ்சிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆமா, எல்லாமே வெறும் ஜடப்பொருள் இல்லனா மூளையில நடக்கிற ரசாயன மாற்றம்னு சுருங்கிடுச்சு. சயின்டிபிக் மெட்டீரியலிசம் தான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா வில்ஃபர் இதுக்கு காரணம் வெறும் நெகட்டிவ் விஷயங்கள் மட்டும் இல்ல, நவீனத்துவத்தோட பலமே இதுக்கு ஒரு காரணம்னு சொல்றாராமே. அது எப்படின்னு புரியல. ஆமா, நவீனத்துவம் பண்ண ஒரு முக்கியமான நல்ல விஷயம் என்னன்னா, அது கலாச்சார மதிப்பு தலங்களை வேறுபடுத்தியது. அதாவது கலை, அறநெறி, அறிவியல், இது 3ஐயும் தனித்தனி துறையா பிரிச்சது. ஓ, இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னாவா இருந்துச்சு? பெரும்பாலும் மதத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. நவீனத்துவம் வந்ததால இது தனித்தனியா சுதந்திரமா வளர ஆரம்பிச்சது. இதுதான் தாராளவாத ஜனநாயகம், தனிமனித சுதந்திரம், அறிவியல் வளர்ச்சி இதுக்கெல்லாம் வழிவகுத்தது. கலீலியோ பயப்படாம டெலஸ்கோப்ல பார்க்க முடிஞ்சது இல்லையா? ஆமா, இது நல்ல விஷயம் தானே. இது நவீனத்துவத்தோட மேன்மை. நிச்சயமா, அது அதோட மேன்மை. ஆனா பிரச்சனை என்னன்னா, இந்த வேறுபாடு டிஃபரன்சியேஷன் போக போக பிரிவினையா, டிசோசியேஷன், துண்டாடலாம் மாறிடுச்சு. ஒன்னோட ஒன்னு சம்பந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. குறிப்பா அறிவியல். ஆமா, அறிவியல் தன்னை மத்ததை விட உயர்ந்ததா நினைக்க ஆரம்பிச்சு அறிவியலிசமா மாறிடுச்சு. கலை, அறநெறி, ஆன்மீகம் இதெல்லாம் சயின்டிபிக் இல்லைன்னு ஒதுக்கிடுச்சு. இதுதான் நவீனத்துவத்தோட பேரழிவு. இந்த அறிவியலிசம் அந்த மாபெரும் சங்கிலிய என்ன பண்ணுச்சு? அது அந்த சங்கிலியை வெட்டிடுச்சு. வெறும் கீழ்த்தலம், அதாவது பருப்பொருள் மட்டும்தான் உண்மைன்னு ஏத்துக்குச்சு. மனம், ஆன்மா, ஆவி இதெல்லாம் இல்லவே இல்ல, அல்லது வெறும் பொருளோட விளைவுன்னு குறைச்சிடுச்சு. ஒயிட் ஹெட் சொன்ன மாதிரி உலகம் வெறும் அர்த்தமற்ற பொருளோட்டம் ஆயிடுச்சு. அதேதான்.
நவீன மேற்குலகம்தான் வரலாற்றிலே முதன்முறையா இந்த மாபெரும் இருப்ப மொத்தமா மறுத்த ஒரு நாகரிகம்னு சொல்லலாம். கேட்கவே கஷ்டமா இருக்கு. சரி, இத சரி பண்ண, அதாவது அறிவியலையும் மதத்தையும் இணைக்க முயற்சிகள் நடக்கலையா? நடந்துச்சு, ஆனா பெரும்பாலும் ஃபெயிலியர் தான். சிலர் சயின்ஸ் தான் கரெக்ட்னு மதத்தை ஒதுக்குனாங்க, சிலர் மதம் தான் கரெக்ட்னு சயின்ஸ் எதிர்த்தாங்க. இதுல எப்படி ஒருங்கிணைப்பு வரும் இல்லையா? வேற சில பிலசாபிக்கல் முயற்சிகள் இருந்துச்சு. வெவ்வேறு உண்மைகளை அறிய வெவ்வேறு கண்கள் இருக்குன்னு சொன்னாங்க. எபிஸ்டமாலஜிக்கல் ப்ளூரலிசம். அப்புறம் ஆன்மா இருக்குன்னு தர்க்க ரீதியா நிரூபிக்க பார்த்தாங்க. பிளாசிபிலிட்டி ஆர்குமெண்ட்ஸ். ஆனா இதுவும் ஒரு வகையில மனசோட கண்ணால ஆன்மீகத்தை பார்க்க முயற்சி பண்ற மாதிரி ஆயிடுச்சு. வில்ஃபர் இத வகைப்பிழை கேட்டகரி எரர்னு சொல்றாரு. அப்புறம் இந்த தாமஸ் கூனோட முன்மாதிரி பாரடைம் ஐடியாவை வச்சு ஆமா, அதையும் சொல்லர் பயன்படுத்தினாங்க. அறிவியல்ங்கிறது சும்மா நாம வச்சுக்கிற விளக்கங்கள் தான், பாரடிகம்ஸ். அதனால ஆன்மீக விளக்கங்களுக்கும் இடம் இருக்குன்னு வாதிட்டாங்க. ஆனா இது கூன் சொன்னதையே தப்பா புரிஞ்சுக்கிட்டதுன்னு வில்ஃபர் சொல்றார். அப்படியா? ஆமா, கூன் சொன்ன முன்மாதிரி வேற. ஆனா இவங்க அறிவியலே சும்மா கருத்து தான் ஆக்கிட்டாங்க. இது கடைசியில எல்லாமே பொய்ங்கிற இடத்துக்கு கொண்டு போயிடும். கணினி கோட்பாடு, சிஸ்டம்ஸ் தியரி மாதிரி புது விஷயங்கள் வந்தாலும் அதுவும் பெரும்பாலும் வெளியுலக அதுக்களை பத்தி மட்டும் பேசினதால அதையும் வில்பர்ட் தட்டை நில முழுமைவாதம், ஃபிளாட்லேண்ட் ஹோலிசம், அதாவது ஆழமில்லாத பார்வைன்னு சொல்லிடுறார். ஆக பிரச்சனை இன்னும் சிக்கலாதான் இருக்கு. உள்ளுலகம், வெளி உலகம், இந்த ரெண்டையும் நவீனத்துவம் கையாண்ட விதம் தான் பிரச்சனையா? இதுக்கு வில்ஃபர் தீர்வு என்ன சொல்றாரு? இங்கதான் வில்பரோட முக்கியமான கான்செப்ட் வருது. 4 கால்வட்டங்கள், 4 குவாட்ரன்ஸ். இது ரொம்ப சிம்பிள் ஆனா பவர்ஃபுல் டூல். யதார்த்தத்தோட 4 முக்கிய பரிமாணங்களை இது காட்டுது. உள்வெளி, தனிநபர், கூட்டு. 4 கால்வட்டங்களா? அது என்னது, ஒரு வரைபடம் மாதிரி வருமா? ஆமா, ஒரு பெரிய பிளஸ் குறி மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மேல் வலது, இது தனிநபரோட வெளிப்பக்கம். நம்ம உடம்பு, செல், மூளை மாதிரி. புறநிலை அறிவியல் இதை படிக்குது. இது அது. சரி, புற உலகம், தனிநபர். கீழ் வலது, இது கூட்டத்தோட வெளிப்பக்கம். சமூகம், சுற்றுச்சூழல், பொருளாதாரம், இதெல்லாம். இது அவைகள். ஓகே, இதுவும் புற உலகம், கூட்டு. அப்போ இடது பக்கம்? மேல் இடது, இது தனிநபரோட உள்ளுலகம். நம்ம உணர்வு, எண்ணம், விழிப்புணர்வு, அகநிலை அனுபவம். இது நான். மனசுக்கும் மூளைக்கும் உள்ள வித்தியாசம் இங்க தான் வருது. உள்ளுலகம், தனிநபர், நான். கீழிடது, இது கூட்டத்தோட உள்ளுலகம். ஒரு சமுதாயத்தோட கலாச்சாரம், அவங்களோட மதிப்புகள், உலகப் பார்வை. இது நாம். அட சூப்பர். அப்போ வலது பக்கம் புறநிலை, அப்ஜெக்டிவ், இடது பக்கம் அகநிலை, சப்ஜெக்டிவ். நவீனத்துவம் வலது பக்கத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து இடது பக்கத்தை கண்டுக்காம விட்டது. அதுதான் தட்டை நிலம். எக்ஸாக்ட்லி, அதுதான் தட்டை நிலம். நாம்ங்கிற அக உலக அனுபவங்களை வெறும் அது அவைகள் சார்ந்த வெளி உலக விஷயங்களா குறைச்சு பார்க்கறது. நம்ம உணர்வு வெறும் கெமிக்கல் ரியாக்ஷன், நம்ம கலாச்சாரம் வெறும் சோஷியல் சிஸ்டம்னு சொல்றது மாதிரி. இதுதான் நவீனத்துவத்தோட பேரழிவுன்னு வில்பர் சொல்றார். இதுக்கு எதிர்ப்புகள் வந்திருக்குமே. 2 முக்கிய எதிர்வினைகள். ஒன்னு கற்பனாவாதம், ரொமான்டிசம். அவங்க பகுத்தறிவை விட உணர்ச்சிகள், இயற்கை, அழகு, நான் பகுதி, இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா அதுலயும் பிரச்சனை இருந்துச்சே. ஆமா, சில சமயம் அவங்க பகுத்தறிவுக்கு முந்தைய ப்ரீ ரேஷனல் உணர்வு நிலையையும் பகுத்தறிவுக்கு பிந்தைய டிரான்ஸ் ரேஷனல் ஆன்மீக நிலையும் குழப்பிக்கிட்டாங்க. ப்ரீ டிரான்ஸ் ஃபேலசி. பழைய காலத்துக்கு திரும்ப போறதுலயும் ஆர்வம் காட்டினாங்க. இன்னொன்னு இலட்சியவாதம், ஐடியலிசம், ஹெகல் மாதிரி ஆட்கள். ஆமா, அவங்க வரலாறுங்கிறது கடவுளை விட்டு விலகி போறதில்ல, பரிணாமம் வழியா கடவுளை நோக்கி போதுன்னு சொன்னாங்க. ஆன்மா இயற்கையிலிருந்து மனித உணர்வு வழியா வளர்ந்து தெய்வீகத்தை நோக்கி போகுது. நல்ல முயற்சி தான். ஆனா இதுக்கு ஒரு தெளிவான பிராக்டிஸ் யோகா இல்லாததால இது வெறும் தத்துவமா பார்க்கப்பட்டுடுச்சு. சரி, அப்புறம் பின்னவீனத்துவம். அவங்க அக உலக விளக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே. கொடுத்தாங்க. அவங்களோட நோக்கம் தட்டை நிலத்தை எதிர்க்கிறது தான். ஆனா சில தீவிர பின்னவீனவாதிகள் புற உண்மைன்னு ஒண்ணுமே இல்ல, எல்லாமே நாமளா உருவாக்கிக்கிறது தான் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இதுவும் மறுபடியும் ஆழத்தை மறுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இத்தனை குழப்பத்துக்கு நடுவுல வில்பர் எப்படி ஒரு தெளிவான வழியா காட்டுறார்? எப்படி அந்த அக உலகத்துக்கு மறுபடியும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்? சயின்ஸோட எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்கிறார்? வில்பரோட புத்திசாலித்தனை இங்கதான் தெரியுது. அவர் சொல்றார், சயின்ஸோட அடிப்படை முறையவே கொஞ்சம் விரிவாக்கினா போதும். எப்படி? சயின்ஸே அக அனுபவங்களை ஏத்துக்காத. அங்கதான் விஷயம். சயின்ஸே தர்க்கம், கணிதம் மாதிரி உள்ளுலக நான் விஷயங்களை நம்பிதானே இருக்கு. அத மறுத்தா சயின்ஸோட அஸ்திவாரமே போயிடுமே.
சரி, அக அனுபவங்களை எப்படி செக் பண்றதுங்கறதான கேள்வி. ஆமா, அதுதான் பெரிய கேள்வி. இதுக்கு தான் வெல்ஃபர் பரந்த அனுபவவாதம் அல்லது ஆழமான அறிவியல் டீப் சயின்ஸ்னு ஒரு முறையா சொல்றாரு. இதுல 3 படிகள் இருக்கு. இது சயின்ஸுக்கு மட்டும் இல்ல, மன அறிவு, ஆன்மீக அறிவு எல்லாத்துக்குமே பொருந்தும்னு சொல்றாரு. 3 படிகளா? ஏ? என்னன்னா அது? 1 கட்டளை, இன்ஜங்ஷன். இது ஒரு பயிற்சி அல்லது செய்முறை. இது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இதை செய்யுங்கன்னு சொல்றது. டெலஸ்கோப்ல பார்க்கணுமா, முதல்ல அதை யூஸ் பண்ண கத்துக்கோங்க. தியானம் பண்ணணுமா, ஒரு குரு கிட்ட போய் கத்துக்கிட்டு பண்ணுங்க. ஜாசன். இது முதல் படி. சரி, பயிற்சி. 2வது. அந்த பயிற்சியை செய்யும்போது கிடைக்கிற நேரடி அனுபவம் டேட்டா. டெலஸ்கோப்ல பார்க்கும்போது நட்சத்திரம் தெரிகிறது, தியானத்துல ஒரு அமைதி கிடைக்கிறது, சட்டோரி மாதிரி. நேரடி அனுபவம். 3வது. 3வது உறுதிப்படுத்துதல், நிராகரித்தல். இது ரொம்ப முக்கியம். முதல் 2 படியும் செஞ்ச மத்தவங்களோட அனுபவங்களோட இது ஒப்பிட்டு பார்க்கறது. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு ரிசல்ட் சொன்னா மத்தவங்களும் செஞ்சு பார்த்து அதே வருதான்னு செக் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தியானம் பண்ற பல பேரும் ஒரே மாதிரி அனுபவம் சொல்றாங்கன்னா அது ஒரு சமூக உறுதிப்படுத்தல். இதுல தகுதியுள்ள ஒரு சமூகம் சரி பார்க்கணும். இதுல தப்பா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஃபால்சிஃபையபிலிட்டி. அட, இது சூப்பரா இருக்கே. அப்போ சயின்டிஃபிக் மெத்தட் வெறும் கண்ணால பாக்குற பொருளுக்கு மட்டும் இல்ல, மனசுக்கும் ஆன்மீக அனுபவத்துக்கும் கூட பொருந்தும்னு சொல்றீங்க. ஆமா, இதுதான் வில்பரோட பெரிய கான்ட்ரிபியூஷன். புலன்சார் அறிவியல் வலதுகை, மனம்சார் அறிவியல் கணிதம் யூஎல், ஆன்மீக அறிவியல் தியானம் உயர் யூஎல், ஏன் கலாச்சார ஆய்வுகள் எல்எல். இது எல்லாத்துக்குமே இந்த 3 படிமுறை பொருந்தும். இது குறுகிய அனுபவவாதத்தை தாண்டி ஒரு பரந்த அனுபவவாதத்துக்கு வழிவகுக்குது. அப்போ இந்த ஆழமான அறிவியல் பார்வையில மதத்தை எப்படி பார்க்கணும்? அந்த புராண கதைகள் எல்லாம். இல்ல, அங்கதான் வில்பர் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றார். மதம் இந்த மாதிரி புராண நம்பிக்கைகள் மேல கவனம் செலுத்தாம அதோட சிந்தனை மையத்துல, கண்டெம்ப்ளேட்டிவ் கோர்ல கவனம் செலுத்தணுங்கிறார். அதாவது புத்தர், இயேசு மாதிரி ஞானிகள் அடைஞ்ச நேரடி ஆன்மீக அனுபவம், டைரக்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மேல. அவங்க அனுபவம் அடைஞ்சாங்க, சரி, அது நமக்கு. அந்த ஞானிகள் வெறும் கதைகளை சொல்லல, அவங்க அந்த அனுபவத்தை அடைய வழிகாட்டுற பயிற்சிகளை, கட்டளைகளை கொடுத்தாங்க. அதை செஞ்சவங்களுக்கும் அதே அனுபவம், உள்வாங்குதல் கிடைச்சது. அதை ஒரு சமூகமா உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. எப்ப இந்த பயிற்சி நின்னு போச்சோ அப்ப வெறும் சடங்கும் நம்பிக்கையும் மட்டும் மிஞ்சிருச்சு. உண்மையான ஆன்மீகம்னா அந்த நேரடி அனுபவம் தான். அப்போ இந்த நேரடி அனுபவங்கள் வழியா கிடைக்கிற பொதுமான உண்மை எது? மறுபடியும் நாம அந்த இருப்பின் மாபெரும் சங்கிலிக்கு வரோம். உடல், மனம், ஆன்மா, ஆவிங்கிற இந்த நிலைகள் தான் பொதுவான உண்மை. இதை இந்த ஆழமான அறிவியல் மூலமா நாமளும் உணர முடியும், ஆராய முடியும். அப்போ அந்த மாபெரும் சங்கிலியையும் 4 கால்வட்டங்களையும் எப்படி லிங்க் பண்றது? ரொம்ப சிம்பிள். மாபெரும் சங்கிலியோட ஒவ்வொரு படிநிலைக்கும் உடல், மனம், ஆன்மா, ஆவி, இந்த 4 கால்வட்ட பரிமாணங்களும் நான், நாம், அது, அவைகளும் இருக்கு. உதாரணமா? கலையை எடுத்துக்கோங்க. புலன் சார்ந்த யதார்த்தவாத கலை, உடல்நிலை நான். செர்ரியலிசம் மாதிரி மனம் சார்ந்த கலை, மனநிலை நான். தரிசனங்களை காட்டுற விஷனரி ஆர்ட், ஆன்மநிலை நான். வடிவமே இல்லாத கலை, ஆவி நிலை நான். கலைங்கிறது ஆன்ம நிலைகளோட நான் வெளிப்பாடு. அதே மாதிரி அறநெறிக்குமா? நிச்சயமா. தன்னலம், ப்ரீ கன்வென்ஷனல் நான். குழு சமூகம் சார்ந்தது, கன்வென்ஷனல் நான். உலகம் தழுவியது, போஸ்ட் கன்வென்ஷனல் நான். பிரபஞ்சம் தழுவியது, போஸ்ட் கன்வென்ஷனல் நான். இது ஆன்ம நிலைகளோட நாம் வெளிப்பாடு. அப்போ சயின்ஸ் அது வெறும் அது மட்டும் தானே? இல்ல. சயின்ஸ், எம்பிரிக்கல் சயின்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த எல்லா உள்நிலைகளோட வெளிப்புற தொடர்புகளை பதிவு செய்யுது. தியானம் செய்யும்போது மூளையில, ஈஜில என்ன தெரியுதுன்னு பார்க்கறது மாதிரி. இது வெறும் கீழ்மட்டத்தோட அது இல்ல, எல்லா மட்டத்தோட அதவையும் வலது கைய பார்க்குது. இப்படிதான் உள் உலகம் இடது கை, யதார்த்தமும் வெளி உலகம் வலது கை, இயற்கை உலகமும் இணையுது. சயின்ஸுங்கிறது ஆன்ம நிலைகளோட அது வெளிப்பாடு. கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு முழுமையான பார்வை கிடைக்குது. பரிணாம வளர்ச்சி பத்தி என்ன சொல்றார்? மதம் கண்டிப்பா பரிணாமத்தை ஏத்துக்கணும்னு சொல்றார். அரவிந்தர், தேல்ஹாட், டிஷார்டன் மாதிரி ஆட்கள் சொன்ன மாதிரி பரிணாமம்ங்கிறது வெறும் பயாலஜி இல்ல, அது ஆன்மாவின் வெளிப்பாடு. அது ஒரு உயர்ந்த நிலை, ஒமேகா பாயிண்ட நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம பகுத்தறிவுக்கு மேலேயும் வளர்ச்சி நிலைகள் இருக்கு. சைக்கிக், சட்டில், காசல், நான்டியூவல், அதை பத்தியும் ஆய்வுகள் நடக்குது. இது அந்த மாபெரும் சங்கிலியோட மேல்நிலைகள் தான். இதுவும் அக உலக வளர்ச்சியோட யூஎல், ஆழமான அறிவியல் தான். இதெல்லாம் நடைமுறையில எப்படி உதவும்? நமக்கு ஒரு அனைத்து நிலை, அனைத்து கால்வட்டம் பார்வை தேவைன்னு சொல்றார்.
இந்த உயர் வளர்ச்சி நிலைகள் நம்ம மூளை, கலாச்சாரம், அரசியல், மருத்துவம்னு எல்லாத்தையும் எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு ஏத்த மாதிரி ஒருங்கிணைந்த அணுகுமுறைகளை உருவாக்கலாம். இதுக்கு அரசியல் சம்பந்தம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பா. உண்மையான ஒருங்கிணைப்புனா அரசியல் ஒருங்கிணைப்பும் வேணும். அதாவது மேற்கத்திய அறிவொளியோட ஜனநாயகம், உரிமைகள், வேறுபாடு, டிஃபரன்சியேஷன் இதையும் கிழக்கத்திய அறிவொளியோட ஆன்மீக விடுதலை, பிரபஞ்ச உணர்வு, ஆழ்நிலை ஒருங்கிணைப்பு, டிரான்சென்டென்ஸ் இன்டகிரேஷன் இதையும் இணைக்கணும். புரியுது. அரசியல் சுதந்திரத்தை ஆன்மீக சுதந்திரத்தை அடைய பயன்படுத்தணும். பகுத்தறிவுக்கு முந்தைய மத நம்பிக்கையில இல்லாம பகுத்தறிவு சுதந்திரத்தின் மேல ஆன்மீகத்தை வளர்க்கணும். சரியா சொன்னீங்க. அல்டிமேட் குறிக்கோள் என்னன்னா நன்மை, குட்னஸ், அறநெறி, உண்மை, ட்ரூத், அறிவியல், அழகு, பியூட்டி, கலை இது மூணையும் எல்லா நிலைகள்லயும் எல்லா கால்வட்டங்களையும் ஒருங்கிணைக்கிற ஒரு உலகத்தை உருவாக்கணும். ரொம்ப நன்றி. பில்ஃபரோட இவ்ளோ பெரிய ஆழமான பார்வைய ரொம்ப அழவா தொகுத்து சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா சயின்ஸையும் மதத்தையும் எதிரியா பார்க்காம உண்மையை தேடுறதுல ரெண்டுமே முக்கியமான கருவிகள்னும் அது எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒருங்கிணைந்த வரைபடத்துல ஆழமான அறிவியல், 4 கால்வட்டங்கள், மாபெரும் சங்கிலி வச்சு பார்க்க முடியும்னு வில்ஃபர் சொல்றாரு. ஆமா, முக்கியமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது அறிவு பெற ஒரே வழி சயின்ஸ் மட்டும் இல்ல. புலன்கள், மனம், ஆன்மீக உள்ளுணர்வுன்னு பல வழிகள் இருக்கு. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு முறையான பாதை இருக்கு. 3 இழைகள் எல்லாமே அனுபவத்திலையும் அதை சரியா சரி பார்க்கறதுல தான் இருக்கு. இதுதான் ஒருங்கிணைப்புக்கான அடிப்படை. ரொம்ப அருமை. சரி, இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கான ஒரு கேள்வி. வில்பர் சொல்ற மாதிரி நம்ம உள்ளுலகத்துக்கும் மனம், ஆன்மா, வெளியுலகத்துக்கும் உடல், சமூகம், சூழல் இத்தனை ஆழமான தொடர்புகள் இருக்குன்னா நாம இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கிற தொடர்புகள் என்னவா இருக்கலாம்? இந்த வெவ்வேறு அறிவு தளங்களை புலன் வழி அறிவு, மனவழி அறிவு, ஆன்மீக வழி அறிவு இதை நீங்களே அனுபவிச்சு பார்க்கறதுக்கு என்ன மாதிரியான தனிப்பட்ட பயிற்சிகள், கட்டளைகள் நீங்க முயற்சி செஞ்சு பார்க்கலாம்? சும்மா யோசிச்சு பாருங்க. ஆமா, இந்த கருத்துக்களை எங்களோட சேர்ந்து இவ்ளோ நேரம் ஆழமா சிந்திச்ச உங்க எல்லாருக்கும் நன்றி.